இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கேரட் சாதம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 5 கேரட் வந்து துருவி எடுத்திருக்கேன். இந்த 5 கேரட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா உதிரியாக வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போது கேரட் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதே டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபைண்டட் ஆயில் பயன்படுத்துங்க, அது நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அடுத்து 2 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன். வரமிளகாவும் சேர்க்கலாம், பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு ஃப்ளேவரு. இப்போ அடுத்து உடைச்ச முந்திரி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரட் சாதம் சாப்பிட்றப்போ வறுபட்ட முந்திரி வந்து நடுவில் கிடைக்கும், அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வறுபடட்டும். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து அதிகமாக சேர்த்துக்கூடாது, அதனால் ரொம்ப இனிப்பு சுவை அதிகமாகிடும். அதனால் வெங்காயம் வந்து சின்ன சைஸில் 2 வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. அடுத்ததாக கேரட் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 5 கேரட் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன்ல, இப்போ அந்த கேரட்டை இதில் சேர்த்துக்கிறேன். கேரட் வந்து இதில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விடணும். ஏன் அப்படின்னா நம்ம மதியானம் கொண்டு போகிறோம்ல, அதனால் கெட்டு போகக்கூடாது. அதனால் கேரட் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். அதுக்கப்புறமா வதக்கி விடுறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், காய்கறி ஏதாவது சீக்கிரமாக வதங்கணும் என்ன பண்ணணும், கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். அப்போது இந்த கேரட் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது கேரட் சாதத்துக்கு மொத்தமாகவே நான் உப்பு சேர்த்துட்றேன், இதுக்கப்புறம் நான் உப்பு சேர்க்க மாட்டேன். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கேரட் நல்லா வதங்கியிருக்கு. அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. எல்லாமே நான் டீஸ்பூன் அளவு தான் சொல்கிறேன். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. சாம்பார் பொடியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஏற்கனவே உதிரியாக நல்லா வடித்து வச்சுருக்க பாஸ்மதி சாதத்தை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெரைட்டி ரைஸில் ஒரு சிலதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கேரட்டோட இந்த சாதம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கும் நல்லா கலந்து விடுவோம். ஒரு 5 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த சாதமும் நல்லா சூடாகிடும். அது கலக்கிறப்பவே கீழே ஸ்டவ் வந்து ஆன்லேயே இருக்கணும், ஸ்லோ ஃப்ளேமில். அடுத்து கொத்தமல்லி கருவேப்பிலையே சேர்த்துக்கிறேன். இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து நீங்கள் அந்த கேரட் நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணோம்ல, அந்த சமயத்தில் நீங்கள் சேர்த்தாலும் சரி, இப்போ சேர்த்தாலும் ஓகே தான். இப்போ அதை நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடுக்கு மதியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.